ஹல்லேலூயா. ஆமென் ஆண்டவரே. இரட்டிப்பான நன்மைகள் தந்திட இயேசு வாக்களித்தாரே. இரட்டிப்பான நன்மைகள் தந்திட இயேசு வாக்களித்தாரே. முன்மாறி மேல் பின்மாறி மேலையே உன்னதத்தினின்று வந்திறங்குதே. முன்மாறி மேல் பின்மாறி மேலையே உன்னதத்தினின்று வந்திறங்குதே. இரட்டிப்பான நன்மைகள் தந்திட இயேசு எல்லாரும் உற்சாகமாய் பாடுவோம். இரட்டிப்பான நன்மைகள் தந்திட இயேசு வாக்களித்தாரே. பெலத்தின் மேலே மாபெலனே புது பெலன் நாம் பெற்றிட. பெலத்தின் மேலே மாபெலனே புது பெலன் நாம் பெற்றிட. சாழ்வைதனை எலிசா அடைந்தார் போல் சோர்வின்றி பெலன் என்று நாடுவோம். சாழ்வைதனை எலிசா அடைந்தார் போல் சோர்வின்றி பெலன் என்று நாடுவோம். இரட்டிப்பான நன்மைகள் தந்திட இயேசு எல்லாரும் விசுவாசத்தோடு பாடுவோம். இரட்டிப்பான நன்மைகள் தந்திட இயேசு வாக்களித்தாரே. கிருபையின் மேல் கிருபை கர்த்தரிடம் நாம் பெற்றிட. கிருபையின் மேல் கிருபை கர்த்தரிடம் நாம் பெற்றிட. ஸ்திரீகளுக்குள் மரியாள் பெற்ற பாக்கியம் ஸ்தோத்திரம் பாடி என்று தேடுவோம். ஸ்திரீகளுக்குள் மரியாள் பெற்ற பாக்கியம் என்று தேடுவோம். இரட்டிப்பான நன்மைகள் தந்திட இயேசு வாக்களித்தாரே. இரட்டிப்பான நன்மைகள் தந்திட இயேசு வாக்களித்தாரே. ஜெயத்தின் மேலே ஜெயமே ஜெயதுனியாய் பெற்றிட. ஜெயத்தின் மேலே ஜெயமே ஜெயதுனியாய் பெற்றிட. போர் முனையில் சிறுதாவீதை போல போர் வீரராக என்றும் ஜெயிப்போம். போர் முனையில் போர் வீரராக என்றும் ஜெயிப்போம். இரட்டிப்பான நன்மைகள் தந்திட இயேசு வாக்களித்தாரே. இரட்டிப்பான நன்மைகள் தந்திட இயேசு வாக்களித்தாரே. சந்தோஷம். இந்த 13வது வருஷத்துல கர்த்தர் உங்களை காலடி எடுத்து வைக்க உங்களுக்கு உதவி செய்திருக்கிறதை நினைத்து நானும் உங்களோடு சேர்ந்து அந்த மகிழ்ச்சியில பங்கு கொள்கிறதை நினைத்து கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இன்னும் இதிலும் பெரிதான காரியங்களை உங்களை பார்க்க வைப்பார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். சீக்கிரத்தில் ஒரு சத்தம் கேட்கும், இடம் பத்தலை அப்படின்னு ஒரு சத்தம் கேட்கும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இடம் பத்தலை இடம் பத்தலைங்கிற ஒரு சத்தம் நான் ஆசீர்வதிக்கிறேன் சீக்கிரமாக நம்முடைய சபை நடுவே கேட்கப்படுவதாக. ஒரு ஹல்லேலூயா. எல்லாம் இருக்கிற இடங்கள்ல கண்களை மூடி ஸ்தோத்திரம் மட்டும் நல்ல வாயை திறந்து எல்லாரும் சொல்லணும். யாரும் அமைதியா இருக்க கூட, வாயில முணுமுணுக்க கூடாது. எல்லாரும் கண்ணை மூடுங்க பார்க்கலாம். கண்ணை மூடி ஸ்தோத்திரம், நல்ல ஸ்தோத்திரம், வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிங்க. கிருபை பெருகட்டும், கிருபை பெருகட்டும், கிருபை பெருகட்டும். ரிஹாந்தலா ரதுடா ஷதடபதி ஆந்தனா ரமதோ ஹந்தலா ரகதடா தியாங்கலா ரீப்ரதுடா ஹந்தனா மமரா ஷதலஹதுனி ஆந்தனா. தேவனுடைய ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. Where the spirit of the Lord is, there is liberty. தேவனுடைய ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. விடுவிக்கப்படாத ஒரு ஆத்துமா யாரையும் விடுவிக்க முடியாது. இந்த சாயங்கால வேளையிலும் இந்த புதிய வருடத்தில் கர்த்தர் விடுவிக்கப்பட்ட ஒரு கூட்டத்தை எழுப்ப விரும்புகிறார். விடுவிக்கப்பட்ட ஒரு ஜனத்தை எழுப்ப விரும்புகிறார். காரணம், உங்களுடைய கரத்துல தன்னுடைய வல்லமையும் தன்னுடைய அபிஷேகத்தையும் தன்னுடைய கிருபையும் கொடுத்து
நரகத்திலிருந்து சிலரையாவது, தீயிலிருந்து சிலரையாவது தூக்கி விடும்படி பலருடைய கரங்களை கர்த்தர் பலப்படுத்த விரும்புகிறார். தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துகிற பரிசுத்த ஆவியானவர் இந்த சாயங்கால வேளையிலும் பலருடைய கரங்களை அவர் திடப்படுத்துகிறார். பலருடைய கால்களை தள்ளாடுகிற முழங்கால்களை அவர் பலப்படுத்துகிறார். நல்ல வாய்களை திறந்து சத்தத்தை உயர்த்தி நுகம் உடைவதாக, நுகம் உடைந்து போவதாக, நுகம் உடைந்து போவதாக. பல வருடங்களாய் சுற்றி வந்த நுகம், பல வருடங்களாய் உன் தோளில் இருந்த நுகம் இயேசுவின் நாமத்தினாலே இந்த சாயங்கால வேளையில அபிஷேகத்தினாலே நுகங்கள் எல்லாம் முறிந்து போவதாக, முறிந்து போவதாக, முறிந்து போவதாக. சத்துருவே, உனக்கு நீ அதிகாரம் இல்லை. என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையின் மேல அதிகாரம் இல்லை, அவருடைய குடும்பத்தின் மேல அதிகாரம் இல்லை, அவருடைய பிள்ளைகளின் மேல அதிகாரம் இல்லை, அவருடைய தொழில் மேல அதிகாரம் இல்லை. யோபுவுக்கு இட்ட வேலிய, யோபுவை அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி இடப்பட்டிருந்த அந்த அக்கினிமயமான வேலி இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே இந்த புதிய வருடத்தில் இந்த சத்தத்திற்கு கீழாக இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அந்த வேலி இடப்படுகிறதற்காய் ஸ்தோத்திரம், அந்த வேலி இடப்படுகிறதற்காய் ஸ்தோத்திரம், அந்த வேலி இடப்படுகிறதற்காய் ஸ்தோத்திரம், அந்த வேலி இடப்படுகிறதற்காய் ஸ்தோத்திரம். மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? வெற்றி சிறந்த இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே பலருடைய மரணத்தின் கூறுகளை இந்த இரவோடு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆவியானவர் பிடுங்கி போடுகிறார், பிடுங்கி போடுகிறார், பிடுங்கி போடுகிறார், பிடுங்கி போடுகிறார். பல வருடங்களாக நீ போராடி கொண்டிருந்த வியாதிகள் இயேசுவின் நாமத்தினாலே சுகமாகி கொண்டிருக்கிறது, சுகமாகி கொண்டிருக்கிறது, சுகமாகி கொண்டிருக்கிறது, சுகமாகி கொண்டிருக்கிறது. நல்ல வாயை திறந்து சத்தத்தை உயர்த்தி நல்ல விடுதலையோடு ஸ்தோத்திரிக்க ஆரம்பிங்க, பார்க்கலாம், ஆராதிக்க ஆரம்பிங்க, பார்க்கலாம். ஒரே ஒரு காரியம் தான், விடுதலைக்கு அச்சாணி எது? விடுதலைக்கு அச்சாணி எது? தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இறங்கும், எங்களுக்கு இறங்கும். ரெண்டு கரத்தை வானத்துக்கு நேரம் உயர்த்தி சொல்லுங்க, பார்க்கலாம். தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இறங்கும், எங்களுக்கு இறங்கும், எங்களுக்கு இறங்கும். மகந்தரா ஷதடா ரகதனா ரிப்ரகதடா. ஏழைக்கு பலனே, நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனே, பெருவெள்ளத்திற்கு தப்பும் அடைக்கலமே, வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலே, இயேசுவின் நாமத்தினாலே இந்த புதிய வருடத்தில் ஏழைகளாகிய எங்களுக்கு பலனே, நெருக்கப்படுகிற எங்களுக்காக, எளியவனுக்காக நீர் எங்களுடைய நிழலாய், நீர் எங்களுடைய கோட்டையாய், நீர் எங்களுடைய தஞ்சமாய் இந்த புதிய வருடத்தில் எங்களுடைய வலது கையை பிடிக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். ஷதடதரியாந்தரா ரகதனா ரிகதல ரதிடா தியாந்தனா ஓ ரஹந்தல பிரதுடமா ஷபல கிரதுடமா. நீதிமானுடைய பாதை அது ராஜபாதை, நீதிமானுடைய பாதை அது ராஜபாதை. ஒரு வழி உண்டு, ஒரு வழி உண்டு, அது ஒரு பட்சிக்கும் தெரியாது, ஒரு வல்லூரின் கண்களும் கண்டதில்லை, சிங்கங்களுடைய கால்கள் பதிந்ததில்லை. அது என்ன வழி? பரிசுத்த தேவனுடைய வழி. இந்த சாயங்கால வேளையிலோ கர்த்தராகிய ஆவியானவர் எனக்கு சொல்லுகிறார், உனக்கென்று நான் வழியை ஏற்படுத்துவேன், உனக்கென்று நான் வழியை ஏற்படுத்துவேன், உனக்கென்று ஒரு வழியை ஏற்படுத்துவேன். அதை ஒரு வல்லூரின் கண்கள் கண்டதில்லை, சிங்கங்களுடைய கால்கள் பதிய போகிறதில்லை. அதில் நானே முன்னின்று உன்னை நடத்துவேன். நல்ல வாயை திறந்து பலருடைய கட்டுகள் உடைக்கப்படுகிறது இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே. எல்லா எசபேலின் ஆவிகள், எல்லா எசபேலின் ஆவிகள், குடும்பத்தை சின்னாபின்னமாக்குற ஆவிகள், சபையின் வளர்ச்சிக்கு குறுக்கே நிற்கிற ஆவிகள், இயேசுவின் நாமத்தினாலே உன்மீது நான் ஜெயம் எடுக்கிறேன், உன்மீது நான் ஜெயம் எடுக்கிறேன், உன்மீது நான் ஜெயம் எடுக்கிறேன், உன்மீது நான் ஜெயம் எடுக்கிறேன். எல்லாவித எசபேலின் ஆவிகள், எல்லாவித எசபேலின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தினாலே வெளியேறு என்று கட்டளையிடுகிறேன். மாப்ரதல ரதியாந்தரா. ஹalleluya, hallelujah, 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 hallelujah. என்னை விசுவாசிக்கிறவனுடைய இருதயத்திலிருந்து ஜீவ நதிகள் புரண்டோடும்.
ஜீவ நதிகள் புரண்டோடும். இந்த புதிய வருடத்துல வறண்டு போயிருக்கிற இருதயங்கள், சோர்ந்து போயிருக்கிற இருதயங்கள் ஜீவ நதிகள் புரண்டோடும்படியாய் தேவன் உங்களையும் இந்த சபையும் ஆசீர்வதிக்கிறார். ஜீவ நதிகள் புரண்டோடும். ஏதேனில் இருந்து ஒரு நதி ஒன்று புறப்பட்டது. அது 4 திசைக்கும் பாய்ந்து சென்று மொத்த பூமியையும் செழிப்பாக்கினது போல இந்த சபையிலிருந்து 4 திசையிலும் ஜீவ நதிகள் புரண்டோடும். ஜீவ நதிகள் புரண்டோடும். ஜீவ நதிகள் புரண்டோடும். இந்த சபையிலிருந்து 4 திசைகளிலோ ஜீவ நதிகள் புரண்டோடும். அது இந்த திருப்பூர் பட்டணத்தை செழிப்பாக்கும். இந்த திருப்பூரை செழிப்பாக்கும். சத்ருவின் வல்லமைகளை அழிக்கும். விக்கிரகத்தின் கோட்டைகளை நிர்மூலமாக்கும். இது நான் கர்த்தர். பார், உன்னை பிடுங்கவும், உன்னை இடிக்கவும், உன்னை கட்டவும் நான் இந்த தேசத்தில் ஏற்படுத்தினேன் என்று சொன்ன கர்த்தர் சொல்லுகிறார். இதை நான் செய்து முடிப்பேன். செய்து முடிப்பேன். Hallelujah. 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 2 கையை வானத்துக்கு நேரா உயர்த்தி நன்றி மட்டும் சொல்லுங்க பார்க்கலாம். நன்றி அப்பா, நன்றி அப்பா. Hallelujah. ஆஹா, அல்லேலூயா. ஒரே குரலாய் ஆஹா, அல்லேலூயா. ஆஹா, அல்லேலூயா. ஆஹா, அல்லேலூயா. ஆஹா, அல்லேலூயா. ஆஹா, அல்லேலூயா. ஆஹா, அல்லேலூயா. தகப்பனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். உமக்கு நன்றி செலுத்துகிறேன். நீர் எங்கள் நடுவில் இருப்பதற்காக நன்றி. நான் அற்பமான மனுஷன். இது அசுத்தமுள்ள உதடு, இதை தொடும். இதுலேருந்து புறப்படுற வார்த்தையெல்லாம் உங்க வார்த்தையா இருக்கட்டும். எங்க இருதயத்தை தைக்கட்டும். எங்களுடைய சிந்தைகளை சிலுவையின் பக்கம் திருப்பட்டும். போராடுகிற எல்லா அந்தகாரத்தின் வல்லமைகளையும் என் பிள்ளைகளுடைய இருதயத்தை திறக்க கூடாதபடிக்கு எல்லா பார்வோனின் கடின தன்மைகள் இயேசுவின் நாமத்தினால மாறட்டும். லீதியாளுடைய இருதயத்தை திறந்த கர்த்தர் இன்றைக்கு எங்களுடைய இருதயங்கள் எல்லாம் திறந்து உம்முடைய வார்த்தை விதைக்கப்பட கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டும். என்னை முழுமையாய் ஒப்பு கொடுக்கிறேன். தேவன் உயர்ந்திருப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறீங்களா? உண்மையாவா? ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நம்ம ஆண்டவர் ஒருவனை விடுதலை ஆக்கினால் அறகுறைய விடுதலை ஆக்கிறவரே இல்லை. குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் அப்படியா இருக்கு? பாதி விடுதலை ஆக்குவார், காவாசி விடுதலை ஆக்குவார், முக்காவாசி விடுதலை ஆக்குவார். அப்படி எது இருக்கா? மெய்யாகவே நீங்கள் விடுதலை ஆவீர்கள். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். உலகத்திலேயே பெரிய தைரியசாலி யாருன்னா பணம் படைச்சவன் இல்லை, பதவி படைச்சவன் இல்லை, ஆஸ்தி சம்பத்து உடையவன் இல்லை. எவனுக்கு ஒருவனுக்கு பரிசுத்த ஆவியானவர் முழுமையான விடுதலையை கொடுத்திருக்கிறாரோ அவன் தான் தைரியசாலி. நீதிமான் சிங்கத்தை போல இருப்பான். எப்படி இருப்பானா? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சிங்கத்தை போல. ஏன் தெரியுமா? அவன் விடுவிக்கப்பட்டவன். ஹல்லேலூயா. இந்த 13வது ஆண்டுல கூட எனக்கு இங்க வந்து தான் தெரியும் இது 13வது வருஷம். இது நான் நியூ இயர் சர்வீஸ் நினைச்சு வந்தேன் நான். ஆனா 13வது வருஷம் நினைக்கும் போது அதுல நானும் ஒரு பார்ட்டா இருக்கிறத நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஒரு வசனத்தை கூட வாசிப்போம். 1 தெசலோனிக்கேயர் 1வது அதிகாரம் 6வது வசனம் தொடங்கி. நீங்கள் மிகுந்த உபத்திரவத்திலே பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோடே திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு
எங்களையும் கர்த்தரையும் பின்பற்றுகிறவர்களாகி இவ்விதமாய் மக்கதோனியாவிலும் அகாயாவிலும் உள்ள விசுவாசிகள் யாவருக்கும் ஒரு ஹல்லேலூயா. நான் உங்களை இந்த 13வது ஆண்டுல இந்த 2025 இந்த சபையை ஆண்டவர் எப்படி மாற்றப் போகிறார் என்று சொல்லுகிறேன். சபை விசுவாசிகளுக்கு நடுவே, திருப்பூர் விசுவாசிகளுக்கு நடுவே ஆண்டவர் உங்களை மாதிரிகளாய் மாற்றுவார். You will be a model to this city. You will be a model to this town. ஆண்டவர் உங்களை எப்படி மாற்றப் போகிறார் என்றால் மாதிரிகளாய் மாற்றப் போகிறார். இதை பவுல் யாருக்கு சொல்றாரு நல்லா கவனிக்கணும். இந்த விஷயத்தை போது மக்களே விரதத்தை எடுத்து இந்த நல்ல ஒரு விஷயத்தை கவனிக்கணும். யாரு எந்த வார்த்தையை பேசுறாங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். யார் இந்த வார்த்தையை சொல்றாருன்னா ஒரு பெரிய அப்போஸ்தலன் ஆகிய பவுல். இவர் ஒருத்தருக்கு ஈஸியா சர்டிபிகேட் கொடுக்கிற ஆளே, சத்தமா சர்டிபிகேட் கொடுக்கிற ஆளே இல்ல. ஆனா இந்த மனுஷன் என்ன சொல்றாருன்னா விசுவாசிகள், தெசலோனிக்கர் விசுவாசிகளை கூப்பிட்டு சொல்றாரு, நீங்க மாதிரிகளா இருக்கிறீங்க. எந்தெந்த பட்டணத்திற்கு சொல்லுங்க பார்க்கலாம். மக்கதோனியாவிலும் அகாயாவிலும் உள்ள விசுவாசிகளுக்குள்ளே நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்றால் மாதிரிகளா இருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த வருடத்தில் கர்த்தர் உங்களுக்கு அதை தருவார் இதை தருவார்னு சொல்லல. ஆண்டவர் இந்த மொத்த திருப்பூர்லயும் உங்களை மாதிரியாய் கர்த்தர் வைப்பார். உங்கள் சபையை கர்த்தர் மாதிரியாய் வைப்பார். உங்கள் குடும்பத்தை கர்த்தர் மாதிரியாய் வைப்பார். உங்கள் பிள்ளைகளை மாதிரியாய் வைப்பார். இந்த கடைசி காலத்தில் சபைகள் எல்லாம் சீரழிந்து போய் கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே ஆண்டவர் ஒரு கூட்ட ஜனத்தை மாதிரியாய் எழுப்ப விரும்புகிறார். இவர்களை போல. அல்லேலூயா. ஆண்டவர் எல்லா பழைய ஏற்பாடு தொடங்கி புதிய ஏற்பாடு வரைக்கும் எல்லா இடத்திலும் ஒரு மாதிரியை வைத்துக் கொண்டே வருகிறார். யோபுவை எடுத்துக்கொண்டு முன்னாடி வச்சு, இவனை போல ஒரு மனுஷன் உண்டோ, இவனை போல ஒரு ஆள் உண்டோ, இவனை போல ஒரு ஜனம் இருக்கா, இப்படி ஒரு ஜனம் இருக்கா. கூடாரத்தை கட்டும் பொழுதும் பரலோகத்தில் இருக்கிற மாதிரியின்படி செய்ய கவனமாயிரு. அப்ப ஆண்டவருடைய பிரதானமான திட்டமே என்னன்னா, பூமியில கர்த்தருடைய சித்தத்தின்படி திட்டத்தின்படி இருக்காத ஜனங்களுக்கு அவரே பிரத்யட்சமா வந்து மாதிரியா காமிக்கிறது இல்ல. அது 2000 வருஷத்துக்கு முன்னாடி இயேசு சாமி செஞ்சுட்டு போயிட்டாரு. போனவர் யாரை அடுத்து மாதிரியாய் மாற்றுகிறார் என்றால், தன்னை உண்மையாய் விசுவாசித்து பின்பற்றுகிற தன்னுடைய ஜனத்தை ஒரு கூட்டத்திற்கு தேவன் மாதிரியாய் மாற்றுகிறார். நான் விசுவாசிக்கிறேன், இந்த புதிய வருடத்தில் கர்த்தர் உங்களை மாதிரிகளாய் மாற்றுவாராக. அல்லேலூயா. கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, புறஜாதிக்கு உங்களை மாதிரியா மாத்துறேன்னு சொல்லல, இயேசுவை அறிந்தவர்களுக்கு மாதிரியா மாத்துறேன்னு சொல்லல, கர்த்தரை பற்றி அறியாதவர்களுக்கும் தெரியாதவர்களுக்கும் புரியாதவர்களுக்கும் ஏத்திசம் பேசுறவனுக்கும் உங்களை மாதிரியாய் மாற்றுகிறேன்னு சொல்லல. யாருக்குள்ள உங்களை மாதிரியா மாற்றுறேன்னா விசுவாசிகளுக்குள்ள. பக்கத்துல பாய்ச்சவங்க நம்மள மாதிரியே சர்ச்சுக்கு போய் பைபிளும் படிச்சு ஜபமும் பண்ணி அந்நிய பாஷை பேசி தீர்க்க தரிசனம் பேசி திருந்தாம இருக்கிற ஆளுக்கு மாதிரியா வைக்க. அல்லேலூயா. ஐயா யாரு சார் ஆவிக்குரியவங்க? யார் ஐயா ஆவிக்குரியவங்க? வேதம் யார தெரியுமா? பவுல் ஒன்னும் இல்ல, விசுவாசிகளுக்குள்ள போய் சொல்றாரு. நல்லா கவனிக்கணும். எந்த விசுவாசிகளுக்கு நடுவுல பவுல் போனார் அப்படின்னா, பரிசுத்தாவியின் நிறைவை பெற்று அந்நிய பாஷையை பேசுகிற தீர்க்க தரிசனம் உரைக்கிற ஒரு சபைக்கு நடுவே போய், கொரிந்து சபைக்கு நடுவே போய் சொல்றாரு. அந்த விசுவாசிகள்கிட்ட சொல்றாரு, நீங்கெல்லாம் பலனே இல்லாத ஆளு. எப்படிப்பட்ட ஆளு? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நம்மள இல்ல. பரிசுத்தாவி பெற்ற ஆளை பார்த்து சொல்றாரு, உங்ககிட்ட என்ன இல்ல. அடுத்து சொல்றாரு, நீங்கெல்லாம் பால் குடிக்கிற ஆளு. யாரை பார்த்து சொல்றாரு? பரிசுத்தாவிய பெற்று வல்லமையில நிரப்பப்பட்டு அந்நிய பாஷை அடையாளங்களோடு தீர்க்க தரிசனம் உரைக்கிற ஒரு விசுவாசிகளை பார்த்து சொல்றாரு, பால் குடிக்கிற ஆளுங்க. உடனே இவங்களுக்கெல்லாம் உங்களுக்கே ஒரு கோவம் வருது இல்ல, வெளியில வாடா அவனை வச்சுக்கிறேன், எவ்வளவு கோவம் வரும் உங்களுக்கு. ஆனா ஏன் சார் இப்படி பால் குடிக்கிறவங்கன்னு சொல்றீங்கன்னு கேட்டா, நாங்க என்ன விபச்சாரம் பண்ணோமா, வேசித்தனம் பண்ணோமா, திருடணுமா, இல்ல ஏதாவது பொய் பேசணுமா, ஏதாவது பண்ணோமா? அதெல்லாம் பண்ணல. அவர் என்ன தெரியுமா சொன்னாரு? உங்களுக்குள்ள பொறாமையும் வாக்குவாதமும் இருக்கான். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அந்நிய பாஷை நல்லா பேசுறீங்க. சொல்லுங்க, அந்நிய பாஷை நல்லா பேசுறீங்க, தீர்க்க தரிசனம் பொழிச்சு தள்ளுறீங்க.
எல்லாம் பயங்கரம் தான். ஆனாலும் உங்களுக்கு பேரு ஆவிக்குரியவங்க கிடையாதான், பால் குடிக்கிற பப்பாவா. ஏன் அப்படின்னா நீங்க திருடல, கொலை செய்யல, விபச்சாரம் பண்ணல, வேசித்தனம் பண்ணல, சண்டையில கத்திரிக்க பாருங்க, பால் குடிக்கிற ஆளு. அப்ப பவுலடிகளார் வச்சிருக்கிற கிறிஸ்தவ ஸ்டாண்டர்ட் இருக்குல்ல, that is so high, that is so high. அதுக்கு நடுவுல ஒரு சபை விசுவாசிகள் பேர் வாங்குறாங்க. என்ன விசுவாசிகள் தெரியுமா? நீங்க மக்கதோனியாவிலும் அகாயாவிலும் உள்ள விசுவாசிகளுக்கு நடுவுல நீங்க மாதிரிகளாக இருக்கிறீர்கள். There is a standard, and I believe that God is putting that standard among this church. இந்த சபைக்கு நடுவுல அந்த ஸ்டாண்டர்டை கர்த்தர் விதைக்க விரும்புறார். சும்மா வந்தோமா போனோமா பாட்டு படிச்சோமா ஜோக் அடிச்சோமா காதுக்கு, there is a standard. உங்களை கர்த்தர் மாதிரிகளை வெளியில இருக்கிற சபை விசுவாசிகள் எல்லாம் பேசணும். என்ன, இந்த சபை விசுவாசிகள் எல்லாம் ஒண்ணுமே இல்லாம இருந்தாங்க, இப்ப கார்ல போறாங்க, அதுக்கு பேர் மாதிரியா? அந்த மாதிரி இது சொல்ல. அவங்க தொழில ரொம்ப நொட்டி போயிருந்தாங்க சார், நொடிஞ்சு போயிருந்தாங்க சார், ஆனா அந்த சபைக்கு போனாங்க, அந்த தொழில் பக்க என்ன செஞ்சிருச்சு, அத மாதிரின்னு சொல்றாரா? இல்ல சார். எதையா நீர் மாதிரின்னு சொல்றீரு அப்படின்னு கேட்டா, வாசிங்க அந்த வசனத்தை, 5வது வசனத்தை. எங்கள் சுவிசேஷம் உங்களிடத்தில் வசனத்தோட மாத்திரமல்ல வல்லமையோடும் பரிசுத்த ஆவியோடும் முழு நிச்சய காரோடும், அடுத்து வீடோடும், அடுத்து பைக்கோடும், அடுத்து தொழிலோடும், அடுத்து சுக வாழ்க்கையோடும் உங்களிடத்தில் இருந்ததினாலே அகாயாவிலும் மக்கதோனியாவிலும் இந்த விசுவாசிகள் எல்லாம் உங்களை மாதிரிகளா எடுத்திருக்கிறார்கள். நான் உனக்கு சொல்றேன், இது கடைசி காலத்தின் எசபேலின் மாதிரி. இன்னைக்கு இருக்கிற சபையோடைய மாடல் என்ன தெரியுமா? அந்த சபை, இந்த சபை சூப்பர். அந்த கர்த்தருடைய கிருபையினால ரொம்ப ஃபேன்சியான சர்ச்சுக்கெல்லாம் போய் நின்றுருக்கேன் பிளாட்ஃபார்ம்ஸ்ல. சரியா, 5000 பேர் 6000 பேர்லாம் இருப்பாங்க. உள்ள போனா ட்ரையா இருக்கும். எப்படி இருக்கும்? நான் வருத்தத்தோட சொல்றேன் இதை. நான் அங்க கார் இருக்கும், வீடு இருக்கும், ஃபேன்சி இருக்கும், லைட் இருக்கும், புகை இருக்கும், ஸ்டேஜ்ல அவ்வளவு மியூசிஷியன்ஸ் இருப்பாங்க, எல்லாம் இருக்கும். ஆனா அங்க யார் இருக்க மாட்டா தெரியுமா? ஆவியானவர் இருக்க மாட்டார் உள்ள. ஏன் தெரியுமா? Church has shifted its standard to another level. சபை அதனுடைய மதிப்பையும் அதனுடைய அளவைகோலையும் வேற ஒரு ஸ்டாண்டர்டுக்கு எடுத்துட்டு போயிருச்சு. என்ன, பெரிய காரு, பெரிய வீடு, ஆசீர்வாத செழிப்பு, இது இருக்கிறது தான் நல்ல ஒரு மாதிரியான சபை. இல்ல சார், பவுலடிகளார் சொல்றாரு, என்ன ஸ்டாண்டர்ட் தெரியுமா இந்த சபைக்கு? அவர்கள் வார்த்தையோடும் வல்லமையோடும் பரிசுத்த ஆவியானவரோடும் இருக்கிறார். That is the standard. That is the standard. அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்ககிட்ட எதுவும் இல்லாட்டினாலும் பரவாயில்ல, வார்த்தையோடும் வல்லமையோடும் பரிசுத்த ஆவியானவரோடும் அவர் கொடுக்கிற நிச்சயத்தோடும் நீங்கள் மாதிரிகளாய் மாற வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்படி மட்டும் நம்ம ஸ்டாண்டர்டை தூக்கி அப்படி மேல வச்சுட்டோம்னு வைங்களேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடுவீர்கள். நான் வந்து ப்ராஸ்பெரிட்டி எங்கேயுமே பேசினதில்லை. நான் இந்த செழிப்பா இருப்பீங்க, அப்படி இருப்பீங்க, இப்படி இருப்பீங்க பேச மாட்டேன். ஏன் பேச மாட்டேன் அப்படின்னா, அது எல்லாம் என்னைய துரத்துற காரியங்கள். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நம்மளை துரத்துற ஒரு காரியம் இருக்குதுன்னா அது ரொம்ப சீப்பான காரியம்னு அர்த்தம். நாம எதை துரத்துறோமோ அதுதான் ரொம்ப வேல்யூபிளானதுன்னு அர்த்தம். நீங்க சீப்பானதை துரத்துறீங்களா, வேல்யூபிளானதை துரத்துறீங்களா? நான் வேல்யூபிளான தெய்வத்தை துரத்துறேன், சீப்பானது பின்னாடி துரத்திக்கிட்டு வருது. என்ன பண்ணுது? என்ன பண்ணுது? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அப்பொழுது கூட, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, முதலாவது அவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். அல்லேலூயா. நன்மையும் கிருபையும் யாரை தொடரும்? யாரை தொடரும்? யாரை தொடரும்? இதுக்கு எதுக்கு பிரசங்கம்? பக்கத்துல பாச்சுங்க, இதுக்கு எதுக்கு பிரசங்கம்?
இதுக்கு ஒரு பிரசங்கம். உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணி பெருத்து போய் தான் கிடக்குறேன். இதுக்கு ஒரு பிரசங்கம் அவசியமே இல்ல. வேற எதுக்கு சார் பிரசங்கம் வேணும்? முழு சுவிசேஷம். அவர் தொடங்கும் போது எப்படி தொடங்குறார் வாசிங்க பார்க்கற. எங்கள் சுவிசேஷம். வாட் இஸ் தி மீனிங் ஆஃப் காஸ்பல்? சுவிசேஷம்னா என்ன சார்? சுவிசேஷம்னா என்னன்னு தெரியணும் முதல்ல. சுவிசேஷம்னா இட்ஸ் a package, it's a combination of 3 ingredients. என்னன்னா 3 காரியத்தோடைய பேக்கேஜ் தான் என்னது சுவிசேஷம். அந்த பேக்கேஜுக்குள்ள என்னென்ன இருக்கு? ஃபர்ஸ்ட் வாசிங்க பார்க்கலாம். உங்கள் சுவிசேஷம், உங்களிடத்தில் வசனம், அடுத்து வல்லமை, அடுத்து பரிசுத்த. சுவிசேஷம்னா இந்த 3 பேக்கேஜ் உள்ளடக்கினதுக்கு பேர் தான் என்னது சுவிசேஷம். என்னென்ன? வசனம், அடுத்து பவர், வல்லமை, அடுத்து பரிசுத்த ஆவியினுடைய நிச்சயம். ஒரு மனுஷன் இந்த 3ஐயும் என்னைக்கு முக்கியத்துவப்படுத்துறானோ அன்னைக்கு ஆண்டவர் விசுவாசிகளுக்குள்ளே அவனை மாதிரியாய் மாற்றுவார். அல்லேலூயா. பக்கத்துல தட்டி சொல்லுங்க, முதல்ல வசனத்துக்கு ஆண்டவர் உங்களை மாதிரியா மாத்துறார். அதுதான் நாங்க ஏற்கனவே மாதிரி தானே. ஆதியாகமத்துல என்ன சொல்லுது? இதை சொல்லுது. யாத்ராகமத்துல இதை சொல்லுது. லேவியராகமத்துல அதை சொல்லுது. ஒரு அம்மாவை ஜெபம் பண்றது கூட்டம், சரியா? குறிப்பு என்ன தெரியுமா? தேசத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. என்னத்துக்காக ஜெபம் பண்ணுங்க? இந்திய தேசத்துக்காக. அந்த அம்மா வீட்டுல மனப்பாடம் பண்ணியிருக்கும் போல வசனம். ஆதியாகமத்துல அதை சொன்னீரே, வெளிப்படுத்தின இதை சொன்னீரே, யாத்ராகமத்துல அதை சொன்னீரே. நான் யோசிச்சுட்டு இருந்தேன், மேல உன்கிட்ட சொன்னதுதாம்மா தப்பு. உன்கிட்ட அவர் சொல்லாம இருந்திருக்கணும். என்ன என்ன நினைப்பு? ஆனா அதே அக்கா தான் வீட்டுல சண்டை என்ன செய்யுது? இப்ப நம்ம ஆளுங்க பயங்கரமான ஆளு பிரதர். மாம்சத்தோட ரத்தத்தோட நமக்கு என்ன இல்லை, போராட்டம் இல்லை. ஆவியோடு தான் நம்மளுக்கு என்னது. அதனாலதான் பரிசுத்தாவி பெற்ற ஆளா பார்த்து சண்டை போடுறேன். யாரு? நாங்களும் பரிசுத்தாவி பெற்றிருக்கோம், நீங்களும் பரிசுத்தாவி பெற்றிருக்கீங்க. எந்த பரிசுத்தாவி ஜெயிக்குதுன்னு? சூப்பர். வார்த்தையை மனப்பாடம் பண்றதை இவர் மீன் பண்ணல. வார்த்தையை தூக்கி உள்ள வச்சிருக்கிறத மீன் பண்ணல. வார்த்தை அந்த மூளையில ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறத அவர் மீன் பண்ணல. அப்படிப்பட்ட பல நாத்திகர்களை எனக்கு தெரியும். அவங்க கிட்ட எல்லாம் போய் சுவிசேஷத்தை கேட்டீங்கன்னா நம்மளை விட அட்டகாசமா சுவிசேஷம் பேசுவாங்க. ஆனா இயேசுவை தெரியுமானா தெரியாது. வசனம் தெரியுமா? பட்டாசா தெரியும். இதுல அது சொல்லிருக்கு, அதுல இதை சொல்லிருக்கு. ஏன் சார் இந்த வசனம் உங்களை மாத்தலையா? இன்னைக்கு இருக்கிற சபையினுடைய பெரிய பின்மாற்றம் என்னன்னு சொல்லவா? வசன அறிவு பெருகுதே தவிர வசன வாழ்க்கை அவ்வளவு. என்னது? வசன போட்டியில நீங்க தாங்க ஃபர்ஸ்ட் பிரைஸ். ஆனா வாழ்க்கையில அந்த வசனத்துக்கும் உங்களுக்கும் சம்பந்தமே, சாந்த குணமுள்ளவர்கள் சம்பந்தமே கிடையாது. நம்மளுக்கு ஆவியில் எளிமை உள்ளவர்கள் சம்பந்தமே. ஆனா அந்த வசனத்தை ஆமா மலை பிரசங்கம் பிச்சிருப்பார்ல தெய்வம், அதுக்கு அதுவா மாத்துது ஒரு மனுஷனை. ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார், உங்களை நான் எதற்கு மாதிரியாய் மாற்ற விரும்புகிறேன் என்றால், முதலாவது என் வார்த்தைக்கு உங்களை மாதிரிகளாய் மாற்ற விரும்புகிறேன். ஒன்றும் இல்லை சார், இந்த பவுலடிகளார் தான் இருக்கிறதுலே அதிக எபிசோட் எழுதினவர். அதிகமான காரியங்களை வேதத்தில் எழுதினவர் யாருன்னா, புக்ஸ் எழுதினவர்னா அந்த பவுல் தான். எழுதி 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 ஒரு பக்கம் ஒரு பாயிண்ட்ல போர் அடிச்சிருச்சு. யாருக்கு சொல்லுங்க? கடைசியில் என்ன முடிவுக்கு வந்துட்டார்னா, இனிமே நான் எழுத மாட்டேன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இனிமே எழுத மாட்டேன். என்ன செய்ய போறீங்க சார் அப்படின்னு கேட்டா டக்குன்னு சொல்றாரு, இனிமே நான் எழுத போறதில்ல, நீங்களே அந்த நிருபம். I'm not going to write any more epistles, but I believe that God will transform you as an epistle. ஆண்டவர் இனிமே நான் எபிஸ்டல் எழுத போறதில்ல சார், இனிமே நான் என்ன வார்த்தை அதெல்லாம் எழுத போறதில்ல சார், எழுதின காரியங்களுக்கு நீங்களே நிருபங்களாய் மாற நான் விரும்புகிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? நடக்கும் பொழுதெல்லாம் வசனம் உறுதிப்படணும்னு அர்த்தம். என்னுடைய செயல்பாடுகள் எல்லாம் வசனத்தை உறுதிப்படுத்தணும்னு அர்த்தம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஒரு நடையும் சொல்லுங்க, ஒரு நடையும், ஒரு பேச்சும், ஒரு பார்வையும், ஒரு பிஹேவியரும், வாயை திறந்து வசனம் பேசாமையே வசனம் நிறைவேறணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆபீஸ்ல அமைதியா இருக்கும்போது ஒரு பேர் ஒண்ணு வரும்.
என்ன பேரு? இவர் ரொம்ப சாந்தமானவர். என்ன பண்றாரு? சாந்தமானவர். ஐயா, அதை சொல்றவர் இயேசுவை அறியாதவரா கூட இருக்கட்டும், ஆனா அவருக்கு அறியாம இருந்தாலும் அவர் ஒரு காரியத்தை சொல்றாரு, வசனத்தை சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, இவர் சாந்தமுள்ளவர். அது எங்க இருக்கு? எங்க இருக்கு? எங்க இருக்கு? வார்த்தையில இருக்கு. நீங்களே அந்த நிருபம். அப்படின்னா என்ன அர்த்தம்? பேப்பர்ல எழுதுனது போதும் சார், இங்க எழுதுங்கிறார். அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க பேப்பர்ல எழுதுனது போதும், அதை படிச்சு கிழிச்சுதான் போட்டாச்சு. ஆனா ஒருத்தரை நம்ம முகத்தை பார்த்து படிக்கவே மாட்டான். அல்லேலூயா. அதுக்குத்தான் சூப்பர் ஐடியா சொல்றார். வாசிங்க 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 3வது வசனம். ஏனெனில் நீங்கள் எங்கள் ஊழியத்தினால் உண்டாகிய கிறிஸ்துவின் நிருபமாய் இருக்கிறீர்கள் என்று வெளியரங்கமாய் இருக்கிறது. அது மையினால் அல்ல, ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியினாலும் கற்பலகைகளினால் அல்ல, இருதயங்களாகிய சதையான பலகைகளிலும் எழுதப்பட்டிருக்கிறது. ஐயா, 2 காரியத்தை சொல்றார். ஒன்னு கற்பலகை, இன்னொன்னு சதப்பலகை. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஒன்னு கற்பலகை, இன்னொன்னு சதப்பலகை. 2 பலகை இருக்கு. சரியா? அதுல கற்பலகையில என்னத்தை வச்சு எழுதி இருக்குன்னா மைய வச்சு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பிரில் இங்க். உங்களுக்கு தெரிஞ்ச கேம்லின்லாம் இருக்குல்ல, கேம்லின், பிரில் இங்க். இதை வச்சு எதுல எழுதி இருக்குன்னா கற்பலகையில. அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுதான் அந்த கற்பலகை. பக்கத்துல பார்த்து இதுதான். இதுல எதுல எழுதி இருக்குன்னா இங்க்ல என்ன செஞ்சிருக்கு? இங்க்ல எழுதி இருக்கிறதுனால நீங்க நிருபமாயிரல. சொல்லிட்டு அடுத்த ஒரு பலகையை பேசுறாரு. என்ன பலகை பேசுறாருன்னா சதையாகிய. ஆஹா, என்ன பலகை? இந்த மைய படிக்கிறதுனால ஒரு மனுஷன் மறுரூபமாயிடுறது இல்ல. இந்த மைய இருதயத்துக்குள்ள வைக்கிறதுனால ஒருத்தன் மறுரூபமாயிடுறது இல்ல. இந்த மைய மனப்பாடத்துல வைக்கிறதுனால அவன் மறுரூபமாயிடுறது இல்ல. வேற ஒரு பலகை அவர் சொல்றாரு. என்ன பலகைனா சதையாகிய இருதய பலகை ஒண்ண சொல்றாரு. சார், இருதய பலகையில என்ன சார் நாங்க எப்படி சார் எழுதுறது? அதுக்கு என்ன சார் மை இருக்கு? அதுக்கு ஒரு ஸ்பெஷல் மை. என்ன மையினா தேவனுடைய ஆவியானவர். இது பிரில்லிங் இல்ல, கேம்லின் இல்ல, இது கல்லுல செதுக்கிறது இல்ல. இதை எந்த மனுஷனாலும் எழுத முடியாத இங்கு. இந்த இங்கு யாருகிட்ட இருக்குன்னா தேவனுடைய ஆவியானவரிடத்தில். எந்த ஒரு மனுஷனுடைய இருதயத்துல அவர் தன்னுடைய விரலை வைத்து கீறுகிறாரோ அவனால் வசனத்தை கைகொள்ள முடியும். கீரணும் தெய்வம். எத்தனையோ பேர் வசனத்தை படிக்கிறோம், வாழ முடியல. 2 நாள் வண்டி ஓடுது, 3ஆவது நாள் என்ன செஞ்சிருது? கவுந்துருது. 4 நாள் வண்டி ஓடுது, 4ஆவது நாள் கவுந்துருது. நானும் வசனத்தின் வைராக்கியமா இருக்கிறேன் பிரதர், எப்படியாவது இப்போ டப்பா டான்ஸ் ஆடிருங்கா. நடக்கவே நடக்காது. இதை நான் அனுபவிச்சிருக்கேன்னு சொல்ற ஆள் மட்டும் கையை உயர்த்துங்க பார்க்கலாம். உண்மை பேசுறவங்கள கர்த்தர் ஆசீர்வதியும். அல்லேலூயா. ஏன்னு சொல்லட்டானே, நீங்க மைய நம்பிக்கிட்டே இருக்கீங்களே தவிர, இந்த மைய நம்புறீங்களே தவிர, பார்க்காத ஒரு மைய ஒண்ணு வச்சிருக்கிறார் ஒருத்தர். அத நெஞ்சில தொட்டு, பக்கத்துல பார்த்துங்க, சதைய தொட்டு கீறி எழுதினார்னா அவயவம் கரெக்டா கீழ்ப்படியும். இந்த சதை கீழ்ப்படியாம இருக்க காரணம் என்ன தெரியுமானே? இந்த சதையை ஒருத்தர் தொடறதுக்கு நீங்க அலோ பண்ணல. எந்த சதைய? இந்த சதைய தொடாத வரைக்கும் இந்த கண்ணு, மூக்கு, வாயு, காலு, கையெல்லாம் ஒண்ணும் கீழ்படியாதுனே. நீங்க என்ன முயற்சி செஞ்சாலும் சரி ஒண்ணும் கீழ்படியாது. ஏன் தெரியுமா? நீங்க இது இங்க படிச்சுட்டு இன்னைக்கு என் கை கீழ்படியும் படியாது. அதனால தான் தாவீது என்ன தெரியுமா சொல்றாரு? என் ஆத்துமாவை அடக்கி, பால் மறந்த குழந்தையை போல என் ஆத்துமாவை அடக்கி. அப்படின்னா என்ன அர்த்தம்? திமிரு பிடிச்ச ஆத்துமான்னு அர்த்தம். பக்கத்துல கை பிடிச்சுங்க, திமிரு பிடிச்ச ஆத்துமா, அடங்காத ஆத்துமா, சொன்னா கீழ்ப்படியவே மாட்டேங்குது ஆத்துமா. இதை நான் என்ன செய்ய போறேன்? அடக்கி. அதுதானே முடிய மாட்டேங்குது. அதுக்குத்தான் ஆவியானவர் சொல்லுகிறார், என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய கூடாது. Without me you do nothing.
அதுக்கு நான் என்ன சார் செய்யணும்? இதுல படிக்கிற இந்த எழுத்து, இந்த இங்கு இங்க டிரான்ஸ்ஃபர் ஆகணும்னா என்ன சார் செய்யணும்? அதுக்கு ஒரு காரியத்தை தாவீது பியூட்டிஃபுல்லா நம்மளுக்கு சொல்லி தரார். வாசிங்க சங்கீதம் 119. சங்கீதம் 119 9வது வசனம். வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? உமது வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்கிறதினால் தானே. ஐயா, இது எல்லாருக்குமே தெரியும். பக்கத்துல பசங்க இதெல்லாம் எங்களுக்கு சின்ன வயசுலயே தெரியும். சொல்லுங்க, இதுக்கு ஒரு பிரசங்கம் வேற. வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணி கொள்ளுவான்? கர்த்தருடைய வசனத்தின்படி தன்னை. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இது எங்களுக்கும் தெரியும், அவருக்கும் தெரியுது. வசனம் தான் என்னை சுத்தமாக்கும், வசனம் தான் என்னை கீழ்ப்படிய வைக்கும், வசனம் தான் என்னை நீதிமானா மாற்றும், வசனம் தான் தெரியுது. தெரிஞ்சாலும் நடக்க மாட்டேங்குது. பக்கத்துல கை பிடிச்சவங்க, தெரியுது நடக்க மாட்டேங்குது. பார்க்க கூடாதுன்னு சொல்லுது பைபிள், ஆனாலும் டிவி ஆன் பண்ணி சீரியலை பார்க்குதே. இல்லக்கா, இங்க இல்ல, எங்க ஊர்ல இதை செய்ய போனை எடுத்து தேக்க கூடாதுன்னு நினைச்சாலும் கை, இதுவும் இங்க இல்லனே, எங்க ஊர்ல. ஏன் சார், நான் நினைக்கிறது எதுவும் செயல்பாட்டுக்கு வர மாட்டேங்குது, ஆனா வசனம் தான் எல்லாம் செய்யும் எனக்கு தெரியுதே. பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க, தெரியறதுனால ஒரு பிரயோஜனம் கிடையாது. தெரியறதுனால ஒரு பிரயோஜனம் இல்லைனே. உங்களுக்கு வசன அறிவு பெருகி போயிருக்கிறதுனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. எங்க அதை சொன்னீர இதை சொன்னீர, எதை சொன்னாலும் நீங்க அதே ஆளுதாங்க கடைசி வரைக்கும். இது இவருக்கு புரியுது. யாருக்கு புரியுது? தாவீதுக்கு புரியுது. புரிஞ்ச உடனே அடுத்த வசனம் வாசிங்க பார்க்கலாம். என் முழு இருதயத்தோடும் உம்மை தேடுகிறேன், என்னை உமது கற்பனைகளை விட்டு வழி தப்ப விடாதேயும். காலிலே விழுந்துட்டாரு. சீக்கிரட் இங்கதான். என்ன சொல்றாருன்னா, ஐயா வசனம் தான் என்னை மாற்றணும் எனக்கு தெரியுது, இந்த வார்த்தை தான் என்னை மாற்றணும்னு எனக்கு தெரியுது, இந்த வார்த்தைக்கு நான் மாதிரியா மாறணும்னு தெரியுது, ஆனா என்னால முடியல. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, என்னால. என்னைக்கு நீங்க அதை ஒத்துக்கிறீங்களோ அன்னைக்கு தான் கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். அல்லேலூயா. அதனால தான் பவுல் அடிகார்ட்ட சொல்றாரு, உன்னுடைய பலவீனத்தில் என்னுடைய பலன் பூரணமாய். இவர் இப்ப கடைசியில் என்ன செஞ்சுட்டார்னா சொல்றாரு, என் முழு இருதயத்தோடு உம்மை. இதை நீங்க நான் நிறைய விஷயத்துக்கு சேர்த்துடக்கூடாது. நான் உங்களை ரொம்ப தேடுறேன். ஆண்டவர் கேட்பார், எதுக்கு தேடுறேன்னு கேட்பார். பக்கத்துல கேளுங்க, எதுக்கு தேடுறேன்? அதுக்கு பதிலே இருக்காது. ஆண்டவரே, நம்ம இங்க இருந்து டக்குன்னு சொல்லிடுவோம் ஆராதனையில, நான் உண்மை என்ன செய்யறேன்? தேடுறேன். எதுக்கு? அடுத்த ஆண்டவர் கேட்பார், எதுக்கு? அதுக்கு என்ன பதில்? இல்ல தேடுறேன். இல்ல சார், எதுக்கு சார் தேடுற அப்படின்னா, டக்குன்னு இருதய பலகையில மேல இருந்து அங்கிட்டு இருந்து இந்த மை ஒண்ணு பேசும். என்ன மை பேசும்னா, ஆண்டவரே இன்னைக்கு இந்த மலை பிரசங்கத்துல ஒண்ணு படிச்சேனாக்கும். என்னது? சாந்த குணமுள்ளவர்கள் வாக்கியவான்கள், அவர்கள் பூமியை. இந்த வசனத்தை நான் படிச்சேனாக்கும், ஆனா இந்த வசனத்தின்படி நடப்பதற்கு என்னிடத்துல என்ன இல்ல? பலன் இல்ல. அதனால நான் உம்மை தேடுறேன். There should be a reason to seek God. சும்மா தேடுறதுனால இல்ல. தேடுறேன். எதுக்கு தேடுறேன்? ஆண்டவரே, இந்த வசனம் அப்படி சொல்லுது, என்னால முடியல, அதனால நான் என்ன செய்யறேன்? உம்மை தேடுறேன் ஆண்டவரே. அது எப்படி சொல்றாரு? நான் முழு இருதயத்தோடு. அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னைக்கு ஒரு வசனத்தின்படி நடக்கிறதற்கு என்னால முடியல, நான் பலவீனனா இருக்கிறேங்கிறத உணர்றீங்களோ, அன்னைக்கு உங்க இருதயத்துல ஒரு பெரிய வேதனை ஒண்ணு வரும். வந்தாத்தான் கிறிஸ்தவன். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, வந்தாத்தான். இந்த வசனம் தானே தெரியும், அந்த வசனம். உங்களுக்கு பேர் என்ன இல்ல? கிறிஸ்தவனே. வசனத்தை கை கொள்றவன் எல்லாம் கிறிஸ்தவன் கிடையாது. வசனத்தை கை கொள்ளணும்னு நினைக்கிறவனுக்கு பேர் தான் கிறிஸ்தவன். அல்லேலூயா. இவர் உடனே என்ன செய்றார்? ஐயா,
நான் என் முழு இருதயத்தோடு நான் உங்களை தேடுறேன் ஐயா. ஏன்? என்னால நடக்க முடியலையா, இந்த வார்த்தையை கை கொள்ள முடியலையா, இந்த வசனத்துக்கு மாதிரியா என்னால மாற முடியலையா, என் முழு இருதயத்தோடு நான் உங்களை தேடுறேன் சொல்லிட்டு சொல்றாரு, நீங்க என்ன தப்ப விட்டுறாதீங்க. Wow. It is not by my might, not by my strength, but by the Spirit of God. என்னுடைய பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய. இந்த ஜெபத்தை இவர் செஞ்ச உடனே அடுத்தது, நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன். ஒரு காரியத்தை சொல்றேன், எப்ப நம்ம பழைய ஏற்பாடு படிச்சாலும் நெக்ஸ்ட் மினிட் நியூ டெஸ்டமெண்டோட என்ன செய்யணும்? கனெக்ட் பண்ணணும். இவர் சொல்றாரு, வாக்கை என் இருதயத்தில் என்ன செஞ்சேன்? வைத்து பாவம் செய்யாதபடிக்கு. என்ன செய்யாதபடிக்கு? ஐயா, நான் ஒரு காரியத்தை சொல்லட்டா, இதை பலரும் எப்படி மிஸ் இன்டர்பிரேட் பண்ணுவாங்கன்னா, மனப்பாடம் பண்ணி வைங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, மனப்பாடம் பண்ணி வைங்க. உங்களுக்கு எத்தனை வசனம் தெரியும்? பக்கத்துல கைப்பிடிச்சு உங்களுக்கு எத்தனை வசனம் தெரியும்? 100. என்ன தம்பி 1500 வசனம் நேற்று தான் படிச்சு முடிச்சேன், 100ன்னு எங்களை போய் சொல்றேன். அக்கா, நீங்க 100 வசனம் தெரிஞ்ச அக்கா, அதுல எத்தனை வசனங்கா கை கொள்றீங்க? அது கேட்காத தம்பி, அதை கேட்காதடை. 100 வசனம் தெரியும், இருதயத்துல வைத்து வைக்கிறதுனால நான் பாவம் செய்யாதபடிக்கு இல்ல. இருதயத்துல வச்சுக்கிட்டு தான் பாவம் செய்யறேன், சிந்தையில வச்சுக்கிட்டு தான் பாவம் செய்யறேன், இருதயத்துல அவ்வளவு வசனத்தை வச்சுக்கிட்டு தான் நான் பாவம் செய்யறேன். அப்ப இவர் எதை சொல்றாரு தெரியுமா? ஐயா, இதுக்கு முன்னாடி நான் ஒரு ஜெபம் ஜெபிச்சேன். என்ன ஜெபம்? ஆண்டவரே, என் முழு இருதயத்தோடு நான் உம்மை தேடுகிறேன், என்னை வழிதப்ப விடாதீன்னு நான் கெஞ்சின கெஞ்சுக்கு, நான் கதறின கதருக்கு பரிசுத்த ஆவியானவர் தன்னுடைய ஆவியின் மையை எடுத்துக்கொண்டு வந்து என் இருதயத்தில் அந்த வார்த்தையை வைத்தார்னு அர்த்தம். அல்லேலூயா. கீறிட்டாருன்னு அர்த்தம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கீறிட்டாரு. கீறிட்டாரு. ஒரு நாள் நான் சொல்றேன், எப்படி கர்த்தருக்குள்ள ஒரு நாளும் மறுரூபமாக முடியும்? சிம்பிள். ஒரு நாளும் ஒரு வசனத்தை எடுத்து, எத்தனை வசனம்? 1000 வசனம்லாம் சொல்ல, ஒரு வசனத்தை எடுத்து இந்த நெஞ்சில கீறுங்க ஐயான்னு கெஞ்சணும். யாராவது ஜெபிச்சிருக்கீங்களா அப்படி? ஐயா தேங்க்யூ. கீருங்கையான்னு ஜெபிக்கணும். கீருங்கையான்னு ஜெபிக்கணும். கீருனா மட்டும்தான் இந்த இருதயத்துல அது நிற்கும். பக்கத்துல பாச்சுங்க, இந்த இருதயத்துல. நான் ரொம்ப நாள் என்ன நினைச்சிருக்கிறேன்னா, வசனத்தை மனப்பாடம் பண்ணணும், நிறைய மனப்பாடம் பண்ணுவேன். ஆனா டியூ கோர்ஸ்ல என்ன செஞ்சிருவாது, எப்படியும் மறந்து போயிடும். அப்புறம் தான் ஆவியானவர் கொஞ்சம் வெளிச்சத்தை கொடுத்த பிறகு எந்தெந்த வார்த்தையெல்லாம் அவர் இருதயத்துல கீறி வச்சிருக்கிறாரோ அதையெல்லாம் நான் மறக்கணும்னு நினைச்சா கூட மறக்க மாட்டேங்கி. அப்படின்னா என்ன அர்த்தம்? மனப்பாடம் பண்ண வசனம் மறந்துரும், வாழ்க்கையான வசனம் மறக்காது. அவ்வளவுதான். எப்படி? மனப்பாடம் பண்ற வசனம் என்ன செய்யும்? மறக்கும். வாழ்க்கையான வசனம், ஆவியானவர் உங்களை என்னையும் வார்த்தைக்கு மாதிரிகளாய் மாற்ற விரும்புகிறார். when you walk, நீங்க நடக்கும் பொழுது வசனம் விழணும், பேசும்போது வசனம் விழணும், உங்க பிஹேவியரை பார்க்கும்போது வசனம் வெளிப்படணும். அல்லேலூயா. அடுத்தது வாசிங்க. நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து. இப்படித்தான் பக்கத்துல பாருங்க, இப்படித்தான் வார்த்தைக்கு மாதிரியாகணும். இந்த மைய நம்பிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கும் யூதனுக்கும் எந்த டிஃபரன்ஸும் கிடையாது. யாருக்கும்? உங்களுக்கும் யூத ஜனத்துக்கும் எந்த டிஃபரன்ஸும் கிடையாது. இந்த மைய ஒருத்தர் இங்க எழுதுறதுக்கு தன்னுடைய மைய எடுத்துட்டு வரணும். அதுக்கு போய் உட்காரணும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அதுக்கு போய் உட்காரணும். அது எப்படி போய் உட்காரணும்னா, எதுக்குப்பா வந்திருக்க? எதுக்குனே தெரியலன்னு வரக்கூடாது. வசனத்தோட வந்திருக்கேன் ஐயா. இந்த வசனத்தை என்ன செய்யும்? இன்னைக்கு கீரும். வார்த்தைக்கு ஆண்டவர் உங்களை மாதிரிகளாய் மாற்ற விரும்புகிறார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கையை பிடிச்சு சொல்லுங்க, நீங்க வார்த்தையை பேசுறவங்கள வார்த்தைக்கு மாதிரியாய் கர்த்தர் உங்களை மாற்ற விரும்புகிறார். முதல்ல வார்த்தை, ரெண்டாவது என்ன? வல்லமை. பக்கத்துல பார்த்து வல்லமை.
வல்லமைனா என்னன்னே? எப்படி பாருங்க, இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேஷனை போட்டீங்க பாருங்க. வல்லமைனா என்னன்னா பவர். பரவாயில்ல. ஆனா வல்லமைனா என்னன்னே? அது ஆராதனையில ஒரு துதிப்பாட்டு பாடும் போது 2 பேர் பல்ல உடைப்போம் பாருங்க, அதுக்கு பேர் தான் என்னன்னே? வல்லமைனா என்ன தெரியுமா? அற்புதம் செய்யறதுக்கு பேர் வல்லமை இல்ல, அதிசயத்தை நடப்பிக்கிறதுக்கு பேர் வல்லமை இல்ல, தீர்க்க தரிசனம் சொல்றதுக்கு பேர் வல்லமை இல்ல. இது எல்லாம் வரும். வல்லமை என்ன தெரியுமா? ஒரு பாதாளத்திற்கு நேராய் ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு ஆத்துமாவை பரிசுத்தருக்கு நேராய் எவன் ஒருவன் இழுக்கிறானோ அவனுக்கு பேர் வல்லமைன்னு அர்த்தம். You have power. ஏன் போய் எருசலேமிலே காத்திருங்கள். என்ன செய்யணும் ஆண்டவரே? நீங்கள் பலன் அடைந்து எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். You will be my witness. அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தர் இந்த சபையை வச்சு நான் சொல்றேன், நீங்க கர்த்தர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார்னா உங்களுக்குள்ள ஒரு பெரிய வல்லமை ஒண்ணு வைக்கிறாராம். என்ன வல்லமை தெரியுமா? ஜனங்களை இழுக்கத்தக்கதான வல்லமை. பேசும்போதே, ஒருத்தவங்க கிட்ட போய் பேசும்போதே கிறிஸ்துவுக்குள்ள இழுக்கிற ஒரு வல்லமை, அதுக்கு பேர் தான் பவர். அல்லேலூயா. நமக்கு நாமே கனி கொடுக்கிறதுக்கு பேர் பவர் இல்லை, நமக்கு நாமே பக்தி விருத்தி உண்டாக்குறதுக்கு பேர் பவர் கிடையாது. அதனால தான் வேதத்துல யோவான் அழகா எழுதும் போது என்ன எழுதுறாருன்னா, சிலரையாவது அக்கினியிலிருந்து தூக்கி விடுங்கள். வல்லமை வேணும், அதுக்கு வல்லமை வேணும். பிரசங்கிக்கிறதுனால ஒரு ஆத்மா வந்துடுறது இல்ல, அதுக்கு பின்னாடி ஒரு வல்லமை செயல்படணும். அதனால தான் பைபிள் என்ன சொல்லுதுன்னா, பவுல் பிரசங்கிக்கும் போது, யார் பிரசங்கிக்கும் போது? சாம்பிரசாத் இல்ல, பவுல் பிரசங்கிக்கும் போது கூட எல்லாரும் வந்துடலையா, லீதியாளுடைய இருதயத்தை தெய்வம் திறந்ததுனால. There is power. அல்லேலூயா. இப்ப அந்த வல்லமையை எப்படி சார் நான் மாதிரியா மாற முடியும்? வாசிங்க 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 7வது வசனம். இந்த மகத்துவமுள்ள வல்லமை, இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். மண்பாண்டங்களில் நல்லா கவனிக்கணும். ஒரு வல்லமை ஒண்ணு நமக்குள்ள இருக்கான். பவுல் சொல்றார், ஒரு வல்லமை உங்களுக்குள்ள இருக்கு. என்ன வல்லமை அப்படின்னு கேட்டா, அந்த வல்லமையோட பேர் என்ன தெரியுமா? சுவிசேஷ வல்லமை. என்ன வல்லமை? சுவிசேஷ வல்லமை. இந்த பொக்கிஷம் இயேசுவை அறிந்து கொண்ட எல்லாருக்குள்ளும் அது டெபாசிட் ஆயிருக்கு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களுக்குள்ள ஒரு வல்லமை ஒண்ணு வச்சிருக்கிறார். அந்த வல்லமை என்ன வல்லமைன்னா, சுவிசேஷம் என்கின்ற வல்லமை. அந்த சுவிசேஷத்தின் வல்லமை எங்கெல்லாம் பிரசங்கிக்கப்படுதோ இழுக்கக்கூடிய வல்லமை அதுக்குள்ள இருக்கு. ஒன்றும் இல்லை சார், நம்மளுக்கு ஏதாவது ஆண்டவர் கடன் பிரச்சனையிலேருந்து எங்கேயாவது விடுதலை ஆகியிருப்பார். சரியா? நோயிலிருந்தோ வியாதியிலிருந்தோ கடன்ல இருந்தோ நம்மளுக்கு ஒரு பெரிய சுகத்தையும் விடுதலையும் கொடுத்துருப்பார். கொடுத்த உடனே நாம் சாட்சி சொல்றதுக்கு எங்கே வருவோம்? சொல்லுங்க, நீங்களாம் சாட்சியே சொல்ல மாட்டீங்களா? சபைக்கு வருவீங்களா? வந்துட்டு மைக்கை ஒரு மாதிரி பக்குவமாக பிடிப்போம். எப்படி அப்படி பிடிப்போம் இல்லையா? பிடிச்சிட்டு கர்த்தருடைய பெரிதான கிருபைக்கு சோத்திரம். ஓப்பனிங் ஸ்கிரிப்டை முடிச்சுட்டு அந்த சாட்சி என்ன சொன்னா, அப்படி கடன் தொல்லையில இருந்தே ஆண்டவர் என்ன செஞ்சாரு, என்னைய விடுதலை ஆக்கினாருன்னு சொன்ன உடனே கீழே இருக்கிற ஒரு 2 அக்கா, இதெல்லாம் ஒரு சாட்சி. இந்த சாட்சியை வேற இங்க வேற நடிக்க கூடாதுக்கா, மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, நான் சொன்னதே இல்லைன்னு. இதெல்லாம் ஒரு சாட்சி. நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லட்டா, அதை எங்க சொல்லணுமோ அங்கத்தான் வேல்யூ. அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப சபையில சொல்லக்கூடாது. சபையை காட்டிலும் வேல்யூபிளான ஒரு இடம் இருக்கு. என்ன இடம் தெரியுமா? பஸ்ஸு, ட்ரெயின், பக்கத்தில் இருக்கிற ஆளு. ஒருத்தர் அண்ணே பஸ்ஸில் போயிட்டு இருக்கோமா, அண்ணே ஒருத்தர் சோம்பலாக உட்காந்துருப்பாரு. என்னண்ணே அப்படின்னா, ஆண்டவர் உங்களுக்காகவே கரெக்டாக ஒரு ஆளை பக்கத்தில் என்ன செஞ்சிருப்பாரு, உட்கார வச்சிருப்பாரு. அது உங்க பிரச்சனையிலே உட்கார வச்சிருப்பாரு. அது பொக்கிஷம் இருக்குன்னு தெரிகிற ஆளுக்கு மட்டும்தான் தெரியும். என்னண்ணே கடன், உடனே உள்ள இருக்கிற பொக்கிஷம் வேலை செய்யும். என்ன பொக்கிஷம் சார்? இப்படி தான் சார், நானும் கடன்ல இருந்தேன், கர்த்தர் உங்க கடனையும் மாத்துவாரு. அது வல்லமை உள்ளது. ஆண்டவர் உங்களுக்கு செய்கிற ஒவ்வொரு நன்மை சுயநலமானது. நான் சொல்றேன், ஆண்டவர் சரியான ஆளு, சாதாரணப்பட்ட ஆள் நினைக்காதீங்க. உங்களுக்கு ஒரு நன்மை செய்யறாருன்னா அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய சுயநலத்தை வச்சிருக்கிறார். என்ன? அந்த நன்மைக்கு உள்ள பலரை இழுக்கக்கூடிய வல்லமை ஒண்ணு டெபாசிட் ஆயிருக்கான். எங்க எல்லாம் அந்த சாட்சியை சொல்றீங்களோ அந்த இடத்துலலாம் அந்த வல்லமை வேலை செய்யும்.
இழுக்கக்கூடிய வல்லமை வேலை செய்யும். ஆனா என்ன பிரச்சனைன்னு சொல்லட்டா, இந்த வல்லமையை நாங்க எதுல பெற்றிருக்கிறோம், இந்த சுவிசேஷத்தை எதுல பெற்றிருக்கிறோம் அப்படின்னா, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தங்க பாத்திரம் இல்ல, வெள்ளி பாத்திரம் இல்ல, இரும்பு பாத்திரம் இல்ல, மண்ணு. எது? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, மண்ணு. மண்ணு பாத்திரத்துக்குள்ள என்ன இருக்கா? இந்த பொக்கிஷம். நம்ம ஆளுங்க மாதிரி சரியான ஆள் யாருமே கிடையாது. என்ன தெரியுமா தம்பி, நாங்க 24 மணி நேரமும் ஜெபிப்போம். என்ன பண்ணுவோம் சொல்லுங்க? நீங்க என்ன பண்ண? நான் பைபிள் படிச்சுக்கிட்டே இருப்பேன் தம்பி, சூப்பர். அடுத்து ஜெபிச்சுக்கிட்டே இருப்பேன் தம்பி, சூப்பர். இதை யாருக்கிட்டயா சொல்லுவீங்களா? அது வேண்டாம் தம்பி. பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, எதுக்கு குடம் நிரம்பி? எதுக்கு வீட்டுக்குள்ள குடம் இருக்கிறதுக்கு? எதுக்கு அது நிரம்புனா என்ன, நிரம்பாட்டி என்ன? குடத்தை நிரப்பும், குடத்தை நிரப்பும். நிரம்புனா கூட வீட்டுக்குள்ள இருந்து என்ன பிரயோஜனம்னு கேட்கிறேன். என்ன தெரியுமா நம்மளுக்கு நினப்பு? எசேக்கியா ராஜா நினப்பு நமக்கு. யாருக்கு? எங்கள் வீட்டுக்கு வாருங்கள், வந்து பொக்கிஷத்தை பாருங்கள். நமக்கு என்ன நினப்புனா, நாங்க இந்த மண்பாண்டத்துக்குள்ள தம்பி கிருபை வரும், அபிஷேகம், வல்லமே, ஜெபம், ஆராதனை, வார்த்தை எல்லாத்தையும் நிரப்பி நாங்க வைப்போமா? சரி, வச்ச வைக்க 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 வெளியில இருந்து அந்த மண்பாண்டைய பார்க்கறதுக்கு ஆளு ஓடியாரும், ஒன்னும் வராது. அல்லேலூயா. அப்ப எனக்குள்ள இருக்கிற வல்லமை வெளிப்படணும்னா என்ன சார் செய்யணும்? சூப்பர் விஷயம் சொல்றேன் அதுக்கு. சரியா? ஏன் மண்பாண்டம்னு சொல்றாரு தெரியுமா? அடுத்த வசனத்தை படிங்க, உங்களுக்கு புரியும். நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கமடைந்தும் மனமுறிவடைகிறதில்லை, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டும். இந்த 3 காரியத்துக்கும் மொத்தமா சேர்த்து ஒரு கதை சொல்றேன். என்ன அப்படின்னா, இப்ப இந்த மண்பாண்டை என்ன செய்யுதுன்னா, உள்ள பொக்கிஷத்தை வச்சுக்கிட்டு, வல்லமையை வச்சுக்கிட்டு, இழுக்கக்கூடிய நல்ல தங்க மாதிரி இருக்கிற பொக்கிஷங்கள் எல்லாம் சேர்த்து வச்சிருக்கிற அந்த மண்பானை வீட்டுக்குள்ள உட்காராம என்ன செய்யுதுன்னா, வீதிக்கு வருது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, வீதிக்கு வருது. என்ன வருது? வீதிக்கு வந்த உடனே தூரத்துல இருந்து ஒருத்தன் பார்க்கறான், என்னடா இது மண்பாண்டம் ஒண்ணு வெளியில. இப்பயும் கேட்கிறேன், உள்ள இருக்கிற பொக்கிஷம் தெரியுமா தெரியாதா? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இன்னும் தெரியல பாருங்க உங்க ஜெபம். சொல்லுங்க, இன்னும் உங்க ஜெபம் தெரியல பாருங்க, இன்னும் உங்க பவர் தெரியல பாருங்க, இன்னும் உங்க வசன அறிவு தெரியல பாருங்க, இன்னும் உங்க கிருபை தெரியல பாருங்க. ஏன்? அவன் தூரத்துல இருந்து என்ன செஞ்சுட்டு இருக்கான்? பார்த்துட்டு இருக்கான். எப்ப சார் தெரியும் அப்படின்னா, பவுல் சொல்றாரு, நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்படுகிறோம். ஏன் சார்? அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? உபத்திரவம்னு அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த பானை ஆண்டவருக்காக சாட்சி கொடுக்கறதுக்கு தெருவில் போய் நிற்கும் போது ஒருத்தன் நல்ல இவ்வளவு பெரிய சைஸ்ல ஒரு கல்லு ஒண்ணு எடுக்கிறான். என்ன பண்றான்? கல்ல ஒண்ணை எடுத்து, என்னடா புதுசா இயேசு ஏதோ புதுசா சாட்சி சொல்லும் போது ஓங்கி ஒரு எதுல எறிவான்? பானையில எரிஞ்ச உடனே இப்ப பானையில லைட்டா ஒரு ஓட்ட ஒண்ணு. பக்கத்துல பாத்துங்க, ஓட்ட பானை தான் வேல்யூபிளான பானை. ஓட்ட விழுந்த உடனே அடிச்சவன் உத்து பார்க்கறான், உள்ள என்னமோ. உடனே அடுத்து பார்க்கறான், நம்மள மறந்துடுவான், உள்ள ஏதோ ஸ்பெஷல் ஐட்டம் இருக்கு, இன்னும் 2 கல்ல. அடுத்து 2 கல்ல எடுத்து ஒரே, இப்ப மறுபடி உடைஞ்ச உடனே உள்ள இருக்கிற வல்லமையும் பொக்கிஷமும் இன்னும். இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, வல்லமை ஃபுல்லா இருக்கோ, வல்லமை ஃபுல்லா இருக்கோ, ஜெபம் ஃபுல்லா இருக்கோ, ஆராதனை ஃபுல்லா இருக்கோ, வார்த்தை ஃபுல்லா இருக்கோ, வெளியில போய் 4 அடி வாங்குங்க, எல்லாத்துக்கும் ஒரு அர்த்தம் வந்துடும். நான் ஃபர்ஸ்ட் ஊழியத்தை ஆரம்பிச்சப்ப ஃபேஸ்புக் சோஷியல் மீடியாவில் தான் ஆரம்பித்தேன். அப்போ வேலை பார்த்துட்டு இருந்தேன். அப்போ எனக்கு இந்த கிரிட்டிசைஸ் பண்ணுறது, அஃபண்ட் பண்ணுறதுலாம் நம்மளுக்கு தெரியாது. ஒரு நாள் ஒரு வீடியோ ஒன்று போடுறேன், போட்டுட்டு அடுத்த நாள் தூங்கி எழுந்திரிச்சிட்டு காலையில் பார்க்குறேன் ஒரு மெசேஜ், நீ ஒரு அந்தி கிறிஸ்து. ஃபஸ்ட்டு மெசேஜ், நீ ஒரு, சரி அதோட நிறுத்தினாலும் பரவாயில்ல, கீழே ஜேம்ஸு, விக்டரு அப்படி வரிசையாக பேர், சைடில் என்னடா கமெண்ட்டுன்னு பார்த்தா காது கொண்டு கேட்க முடியாத கெட்ட வார்த்தை எல்லாம். யாரு? யோவான், பேதுரு,
எனக்கு பயம் பிடிச்சிருச்சு. ஐயோ இது சரியில்லை, கை காலெல்லாம் நடுங்கி. நான் அப்புறம்தான் ஆவியானவர் புரிய வச்சார், மக்களே பொக்கிஷம் வெளியில, எவ்வளவு வாங்குறியோ அவ்வளவு வெளிப்படுவ. அப்புறம் எனக்கு என்ன ஆயிடுச்சுனா, என்ன இன்னைக்கு நம்மளை அடிக்கவே வரல எவனும் தோணுச்சு. என்ன நம்ம எவனுமே பேச மாட்டான், யாருமே நம்மளை பத்தி பேசவே மாட்டான சார். அடிக்க 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 தான் தெய்வம் எல்லைகளை விரிவாக்கி கொண்டே போனான். என்னை அவமானப்படுத்துறாங்க, நிந்திக்கிறாங்க, அசிங்கப்படுத்துறாங்க. கடைசி வரைக்கும் உங்களுக்குள்ள இருக்கிற பொக்கிஷம் தெரியாது. இயேசுவை பத்தி சொல்ல வெக்கமா இருக்கு. கடைசி வரைக்கும் உங்களோட பொக்கிஷம் தெரியாது. இயேசுவை பத்தி ஏதாவது ஷேர் பண்றீங்களா, ஏதாவது சாட்சி சொல்றீங்களா, இந்த ஜனங்களை போய் பாக்குறீங்களா, உங்களோட உற்றார் உறவினர்கிட்ட யார்கிட்ட இயேசுவை பத்தி சொல்ற இல்ல ஏதாவது நினைப்பான். கடைசி வரைக்கும் நீங்க வீட்டுக்குள்ள உட்கார்ந்து இருக்கிற ஒரு குடம் தான். உள்ள இருந்து ஒரு வல்லமை என்ன செய்ய போறதுல நோ. அல்லேலூயா. அதத்தான் ஒரு பியூட்டிஃபுல்லா 3 வசனத்துல எழுதுறார். என்ன? எப்பக்கத்திலும் நெருக்கப்படுகிறோம், ஆனால் ஒரு வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார், ஒடுங்கி வா. அடுத்து கலக்கம் வருது, ஆனா வா. துன்பப்படுத்தப்படுறேன், அடுத்து கீழே தள்ளப்படுறேன். என்ன ப்ராமிஸ் சார். நம்மளுடைய முடியை தொடரணும்னா கூட, நம்மளை பற்றி ஒரு சின்ன அவதூறு பேசணும்னா கூட அவருடைய பெர்மிஷன் இல்லாம நடக்காது. அல்லேலூயா. உங்களுக்குள்ள நிறைய வார்த்தையை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரா? நிறைய ஜெபத்தின் ஆவியை கொடுத்திருக்கிறாரா? கிருபைகளை கொடுத்திருக்கிறாரா? தைரியமா கர்த்தருடைய ஆவியினால இறங்கி போய் வல்லமையை வெளிப்படுத்துங்கள். வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்கூடாது. வீட்டுக்குள்ள ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன், ஜெபம் பண்ணி கடைசி வரைக்கும் ஜெபம் தான் பண்ணிக்கிட்டே இருக்கணும். உங்களை பிரயோஜன லிஸ்ட்லேயே ஆண்டவர் வைக்கல. ஆனா நான் சொல்றேன், இந்த வருஷத்துல கர்த்தர் உங்கள் வல்லமைகளுக்கு மாதிரிகளாய் மாற்ற. சுற்று வட்டாரத்துல எல்லாம் பேசணும் சார், இவங்க சுவிசேஷம் சொன்னாலே ஏத்துக்கிறாங்க சார். நான் நிறைய நாள் யோசிச்சிருக்கிறேன். என்ன யோசிச்சிருக்கிறேன்னா, ஆண்டவரே இவங்களும் ஜெபிக்கிறாங்க, நானும் ஜெபிக்கிறேன், இவங்களும் பிரசங்கம் பண்றாங்க, நானும் பிரசங்கம் பண்றேன், இவங்களும் என்னென்னமோ காரியங்கள் எல்லாம் செய்யறாங்க, நானும் செய்யறேன். ஆனா அவங்களுடைய ஊழியத்திலையும் அவங்களுடைய அப்ரோச்லையும் ஒரு பெரிய ஒரு வித்தியாசத்தை நான் பார்க்கிறேனே, ஏன் ஆண்டவரே? அதுக்கு ஆண்டவருடைய ஒரே ஒரு பதில் என்ன தெரியுமா? மக்களே, நீ அவங்கள போலவே ஜெபிக்கிற உண்மை, அவங்கள போலவே வேதத்தில் அதிக நேரம் செலவழிக்கிற உண்மை, அவங்கள போலவே நற்கிரியைகள் செய்யற உண்மை, கொடுக்கிற எல்லாம் செய்யற உண்மை. ஆனா உங்ககிட்ட இல்லாத ஒண்ணு அவங்க கிட்ட இருக்கு. என்ன தெரியுமா? சாக்ரிஃபைஸ், தியாகம். அவன் பாத்தியா, புள்ளை இழந்திருப்பான், இல்லாட்டி குடும்பத்தை இழந்திருப்பான், தன்னை ஒடுக்கி இருப்பான், மனுஷனால தாங்கக்கூடாத ஒரு வழியில போய்கொண்டிருப்பான். அந்த வழிக்கு நடுவுல அவன் செய்யற ஊழியம் இருக்குல்ல, அதோடைய வல்லமை வேற. In the midst of all our troubles, we have to proclaim the gospel. We have to proclaim. நல்லா இருக்கும்போது சுவிசேஷம் சொல்றதுக்கு அதுக்கு பேர் வேற, அதனுடைய வல்லமை வேற. இதை நான் உணர்ந்து சொல்றேன். நல்லா இருக்கும்போது நான் சுவிசேஷம் சொல்லும் போது அந்த மீட்டிங் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியும். என்னை உடைச்சு உருவாக்கி என்னை நொறுக்கி ஸ்டேஜில் நிப்பாட்டி அந்த நேரத்தில் சுவிசேஷம் சொல்லும் போது அது எப்படி கிரியை செஞ்சிருக்குன்னு பார்த்துருக்கிறேன். There is a very big difference. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே எங்களை உடைக்க நான் ஒப்பு கொடுக்குறேன், எங்களை நான் உடைக்க ஒப்பு கொடுக்குறேன். ஏன் தெரியுமா? எங்களுக்குள்ள இருக்கிற வல்லமை வெளிப்படணும் ஐயா. பலரையும் ஆண்டவர் பயன்படுத்த விரும்புறார். ஆனா அந்த ஒரு காரியம் தான் உங்களை நிறுத்துது. அவமானம், நிந்த, பசி, வறுமை இதெல்லாம் வந்துருமே ஆண்டவருக்காக எழுமுனா, அதனால தான் உள்ள இருக்கிற வல்லம் என்ன செய்ய மாட்டேங்குது. எது வந்தாலும் பரவாயில்ல ஆண்டவரே, எல்லா இடங்களிலும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிற ஒரு கர்த்தர் இருக்கிறார்னு எழும்பி பாருங்க. உங்களுக்குள்ளே வைத்திருக்கிற எல்லா பொக்கிஷங்களையும் கர்த்தர் வருகின்ற நாட்கள்ல இந்த திருப்பூர் பட்டணங்கள்ல காண்பிப்பார். முதல்ல வார்த்தைக்கு மாதிரி, அடுத்து வல்லமைக்கு மாதிரி, அடுத்து பரிசுத்த ஆவினா நீங்க நினைக்கிற மாதிரி இல்லை. அதுக்கு அடுத்த வசனம் படிங்க, அதனுடைய கணக்கு. நீங்கள் மிகுந்த உபத்திரவத்திலே
பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோடு திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு. மூணாவது முக்கியமானது என்ன தெரியுமா? மாதிரி மிகுந்த உபத்திரவத்திற்கு நடுவே இருக்கிற பரிசுத்த ஆவியின் சந்தோஷம். சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க சார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. எவ்வளோ அடிச்சாலும் சிரிக்கிறாங்க, என்ன பண்ணாலும் சிரிக்கிறாங்க. இது சாதாரணமா வராது ஐயா. மிகுந்த உபத்திரவத்திலே என்ன சந்தோஷமா? இன்னைக்கு சபையில இல்லாத ஒன்ன சொல்லட்டா, ஆண்டவர் நல்லா வச்சிருந்தா சந்தோஷம் உண்டு. உபத்திரம் வந்துச்சுன்னா என்ன வராது? பரிசுத்த ஆவியானவர் இன்னைக்கு சொல்றார் நம்ம சபையை பார்த்து, நீங்கள் இதற்கு மாதிரிகளா மாறணும். சார் இருந்தாலும் சோத்திரங்கிறான், இல்லாட்டினாலும் சோத்திரங்கிறான், வந்தாலும் சோத்திரங்கிறான், வராட்டினாலும் சோத்திரங்கிறான். இவன் பல்ல காமிச்சுக்கிட்டே இருக்கானே சார். ஏன் சார்? அது யாருடைய சந்தோஷம்னா பரிசுத்த ஆவியினுடைய சந்தோஷம். இந்த பரிசுத்த ஆவியினுடைய சந்தோஷம் இருக்குல்ல, அது ஒரு பெரிய சப்ஜெக்ட். நான் சொல்றேன், சரியா? சிம்பிளா சொல்றேன். பரிசுத்த ஆவியினுடைய சந்தோஷம் எல்லாருக்கும் கிடையாது. பக்கத்துல பார்த்துருங்க, எல்லாருக்கும் கிடையாது. என்ன சார் இது? ரெண்டு காரியம் எல்லாருக்கும் கிடையாது. ஒண்ணு தெரியுமா? பரிசுத்த ஆவியினுடைய சந்தோஷமும் பரிசுத்த ஆவியினுடைய ஆறுதலும் ரெண்டுமே எல்லாருக்கும் கிடையாது. யாருக்கு தெரியுமா? மிகுந்த உபத்திரவத்திற்கூடாய் நடக்கிறவர்களுக்கு இந்த ரெண்டையும் ஆண்டவர் கொடுப்பார். ஒண்ணு பரிசுத்த ஆவியின் சந்தோஷம், அடுத்து பரிசுத்த ஆவியின் ஆறுதல். அதனாலதான் பவுல் அடிக்கடி எழுதுறாரு என்னன்னா, எங்கள் உபத்திரவங்களிலே அவர் ஆறுதல் செய்கிறவர். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க நினைக்கிற மாதிரி ஆண்டவர் தேத்துறாரு ஊத்துறாரு அந்த ஆறுதல் இல்ல சார். உபத்திரவத்தின் நடுவே ஆறுதல் படுத்துகிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். அந்த ஆறுதலை நீங்க உணரல. You never ever have experienced that consolation from God. நீங்களாம் ஆண்டவர் எனக்கு கடன் பிரச்சனையை மாத்தினாரா, கர்த்தரின் நிமித்தம் வருகிற ஒரு உபத்திரவத்தினூடாய் ஒருத்தன் போகிறார்னா, பிரத்யட்சமாய் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி அவனை ஆறுதல் படுத்துகிற விதம் ஒன்று இருக்கிறது. அதை நாமெல்லாம் அனுபவிக்கணும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், சரியா? பவுலையும் சீலாவையும் அடிச்சு அடிச்சு தொங்க விட்டாச்சு, சரியா? அவங்க வாங்கின அடியில நம்ம ஒரு 4 அடி வாங்கியிருந்தா கூட எந்திரிக்கவே. உண்மை என்ன தெரியுமா? அவங்களாலையும் எந்திரிக்க முடியல. யாரால? பவுலாலையும் சீலாவாலையும் தலைய கூட என்ன செய்ய முடியாது, தூக்கவே முடியாது. கை ரெண்டும் தொழுமரத்துல கட்டப்பட்டு அப்படியே தொங்குறாங்க 2 பேரும். ஏன்னா அவ்வளவு பலவீனம். வாங்கினது அடி ஃபுல்லா சரீரத்துல அவ்வளவு பலவீனத்துல இருக்கிறாங்க. ஆனா திடீர்னு என்ன பண்றாங்களாம்? பக்கத்துல பாத்துங்க, எங்க இருந்து வந்துச்சு இது? நம்ம வாயவே திறக்க முடியாத நிலைமை. எப்படி உங்களுக்கு திடீர்னு இவ்வளவு ஆவியில நிரம்பி ஒரு பாட்டு வந்துச்சு? அங்க ஒரு பயங்கரமான ஒரு ஹிண்ட் ஒண்ணு கிடக்கு. என்ன ஹிண்ட்னா, அந்த இடம் என்ன செஞ்சுச்சான்? என்ன பண்ணுச்சு? நீங்க பழைய ஏற்பாட்டுல எந்தெந்த இடத்துல எல்லாம் போய் இடம் அசைந்தது, இடம் அதிர்ந்தது அப்படின்லாம் போய் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா, அந்த இடத்துல ஒரு வார்த்தை கூட சேர்ந்து வந்துகிட்டே இருக்கு. என்ன தெரியுமா? கர்த்தர் நடந்து வந்து. என்ன வந்து? கர்த்தர் நடந்து வந்து. அவர் எங்க நடக்கிறாரோ அந்த இடம் என்ன செய்யுமா? அவர் எங்க உலாவுறாரோ அந்த இடம் என்ன செய்யுமா? எனக்கு அதை படிச்ச உடனே ஒரு பெரிய விசுவாசத்தின் வெளிச்சம் உள்ள என்ன வந்து தெரியுமா? சார், அவனுங்க எல்லாம் அடிச்சு தொங்க விட்டு அப்படியே நொந்து போய் தான் கடந்தாங்க. ஆனா உபத்திரவம் பட்டவனுக்கு ஆறுதல் செய்யும்படி சிறைச்சாலைக்குள்ளே ஒருவர் நடந்து வந்து என்ன தெரியுமா செஞ்சாரு? தோல்ல கை வச்சு, தம்பி பவுலே, ரொம்ப வலிச்சிருச்சா மக்களே? தம்பி சீலா, ரொம்ப வலிச்சிருச்சா மக்களே? உடனே ரத்த கோட்டைக்குள்ளே நான். எங்க இருந்து சார் வந்துச்சு? உபத்திரவத்தில் வருகிற ஆறுதல். அடுத்த நிமிஷம் சந்தோஷமாயாச்சு. சந்தோஷமானது மட்டும் இல்ல, பக்கத்துல இருக்கிற செல்லுல இருக்கிறவனையும் ரட்சிப்புக்குள்ள. நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்றேன். There is a true Christianity. 100% விசுவாசத்துல ஓடுற விசுவாசத்துல there is a reality people. ஆண்டவர் வர்றத உணர்றேன் போறேன் உணர்றது இல்ல. If he comes in, you will know. Experiencing God.
நல்லா இருக்கா? எத்தனை பேருக்கு அடி வாங்க ஆசையா இருக்கு? சொல்லுங்க. அடி வாங்குறதுக்கு எனக்குலாம் அதை படிச்சதுக்கு அப்புறம் ஆண்டவரே நல்லா கொடுக்க சொல்லுங்க, அப்பதான் என்ன செய்வீங்க? தடவி உபத்திரவத்தின் நடுவே உள்ள பரிசுத்த ஆவியின் சந்தோஷம். இதுக்கு மாதிரியா சார் என்ன பண்ணாலும் இவன் எப்படி சார் இவ்வளவு சந்தோஷமா இருக்கிறான்? அதனாலதான் சொல்றாரு, கிறிஸ்துவின் அன்பு எங்களை நெருக்கி. ஏன் வல்லம் இல்ல, ஒரு அன்பு என்ன செய்யுதுன்னா, என்னால தாங்க முடியாத ஒரு அன்பு என்னை நெருக்கி ஏவுது அப்படிங்கிறது அது வார்த்தை இல்ல, இட்ஸ் an experience. There is a literal love that pushes us towards the God's will. கர்த்தருடைய சித்தத்துக்கு முன்பாய் நம்மளை நெருக்கி என்ன செய்தான்? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களை ஆண்டவர் வார்த்தைக்கு மாதிரியாய், வல்லமைக்கு மாதிரியாய், பரிசுத்தாவின் சந்தோஷத்திற்கு மாதிரியாய் வைக்க விரும்புகிறார். எத்தனை பேருக்கு அந்த ஆசை வருது? அப்படியே எந்திரிச்சு நில்லுங்க பார்க்கலாம். தேங்க்யூ ஃபாதர். நல்ல வாயை திறந்து கேளுங்க. ஏதோ வாழ்ந்தோம் போனோம் இல்லையா, இந்த வருஷத்துல நாங்களும் எங்கள் குடும்பமும் எங்கள் சபையும் மாதிரியாய் மாறணும். ஜெபிக்க ஆரம்பிங்க பார்க்கலாம். ஒரு 5 நிமிஷம் எல்லாரும் வாய்களை திறந்து ஜெபிக்க ஆரம்பிங்க. எப்படியெல்லாம் ஆண்டவர்கிட்ட கேட்கணும்னு நினைக்கிறீங்களோ கேளுங்க. இங்க இருந்து ஒருத்தர் நடத்தணும்னு அவசியமே இல்லை. பரிசுத்தாவியானவருக்கு இடம் கொடுத்து நல்லா ஜெபிக்க ஆரம்பிங்க பார்க்கலாம் வாய்களை திறந்து. ஆண்டவரே, உங்க வார்த்தைக்கு என்னை மாதிரியா மாத்துங்க, உங்க வல்லமைக்கு என்னை மாதிரியா மாத்துங்க, பரிசுத்தாவியின் சந்தோஷத்துக்கு என்னை மாதிரியா மாத்துங்க ஐயா. எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கும்படி கர்த்தர் என்னை மாற்றும். கேளுங்க பார்க்கலாம். தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஃபாதர். பலருடைய இருதய பலகையிலே, சதையாகிய பலகையிலே என் தேவன் தன்னுடைய விரல் கொண்டு கீறி கொண்டிருக்கிறார், தன்னுடைய விரல் கொண்டு கீறி கொண்டு இருக்கிறார். நீ எந்தெந்த காரியத்திலெல்லாம் இந்த வார்த்தை, என் வசனம் என் இருதயத்தில் எழுதணும்னு நினைக்கிறீங்களோ, அந்த வசனத்தை எல்லாம், வார்த்தையை எல்லாம் பரிசுத்தாவியானவர் வாஞ்சிக்கிற உனக்காய் தன்னுடைய மையினால, தன்னுடைய ஆவியினால உன்னுடைய இருதயத்தில் கீறி உன்னை வார்த்தைக்கு மாதிரியாய் மாற்றிக்கொண்டே இருக்கிறார். நல்ல வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிங்க பார்க்கலாம். வார்த்தைக்கு மாதிரியாய் உன்னை மாற்றிக்கொண்டே இருக்கிறார். உனக்குள்ள இருக்கிற வல்லமை வெளிப்படுகிற காலம், உனக்குள்ள இருக்கிற பொக்கிஷம் வெளிப்படுகிற காலம், உனக்குள்ள இருக்கிற வரங்கள் வெளிப்படுகிற காலம், உனக்குள்ள இருக்கிற தேவ மகிமை வெளிப்படுகிற காலம். இனியும் அடக்கி கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, நாங்க ரெடி ஐயா, நாங்க ரெடி ஐயா. எங்கள் வல்லமை வெளிப்படுவதாக, எங்களுக்குள்ளே வைத்திருக்கிற பொக்கிஷங்கள் வெளிப்படுவதாக. நீர் எங்களுக்கு கிருபையாய் ஈந்திருக்கிற காரியங்கள் ஜனங்களை இழுக்கும்படியாய் வெளிப்படுவதாக. ஹalleluya. நல்ல கேளுங்க பார்க்கலாம் வாய்களை திறந்து. Thank you Father, thank you Father, thank you Father. நிரப்போ ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிரப்போ. வாஞ்சிக்கிற பிள்ளைங்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிரப்போ. இருதய பலகையில கர்த்தர் எழுதி கொண்டே இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். நல்ல ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிங்க பார்க்கலாம். சத்தம் எழும்பட்டும். Thank you Father, thank you Father, thank you Father, thank you Father.